யோசிக்கிறீங்க, எவ்வளவுதான் வச்சாலும் சமாதானம் இல்லை. எவ்வளவுதான் உழைச்சாலும் அதுல ஒரு விருத்தி சுகமே இல்லை. ஆண்டு அப்படியே உங்களை படிப்படியா 4 பேருக்கு 4 காரியத்தை அழகா பேசி இன்னைக்கு புதிய ஒரு வருஷத்துல புதுமையான காரியத்தை செய்ய போறேன். நிச்சயமா செய்வேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டு இருக்கிறாரு, நான் செய்வேன்றதை நீங்க அறியறீங்களா? நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை உறுதிப்படுத்துற ஆண்டவர் சும்மா என்கரேஜ் பண்ணி உங்களை சும்மா உற்சாகப்படுத்தி அப்படியே விட்டு போகல. அந்த வார்த்தை அப்படியே நிலைச்சிருக்கு. அது இல்லாததை இருக்கிறதாய் மாற்றும். இயேசுவின் வார்த்தை. திரளான கூட்டங்கள் இயேசு போற இடமெல்லாம் திரளான கூட்டங்கள் போகுமா? சாப்பாட்டுக்கு இல்ல. அவர் பேசுகிற வார்த்தை பேசிக்கொண்டிருக்கும் போது, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது சுகம் அடைஞ்சு போயிடுவான். அது எப்படிப்பட்ட தீராத நோயா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்டதான வியாதியா இருந்தாலும் சரி, அவன் கேட்டுக்கொண்டே அந்த வசனத்தை அவர வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கேட்டு 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 இருக்கும் போது அப்படி அவன் அறியாமலே அவன் சுகம் அடைஞ்சு போயிடுவான். இந்த சம்பவம், இந்த கதைகள் அப்படியே கீர்த்தியாய் பரவிச்சான். அதனாலதான் இயேசு எங்கெல்லாம் இருக்கோ அங்க திரளான கூட்டம் தான் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசுதான் பாவம் ஜெயிச்சாரு. மக்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்ட தொலைவில் அவங்கெல்லாம் இருந்து வாகனம் கூட இல்லை, நடநடையா நடந்து வந்துட்டான். காடு மேடு வயல்லாம் நடந்து வந்து பசியில இருக்கிறான். அவர் மனதுருகி சாப்பாடு கொடுத்தான். சிலாக்கள் பேசுவாங்க, சாப்பாடு கொடுக்கு, சாப்பாட்டுக்காக அழைச்சி போற கூட்டம், சாப்பாட்டுக்காக தேடி போன இயேசுன்னு சொல்லி சாப்பாட்டு கூட்டம் சொல்லி பேசுவாங்க. சாப்பாட்டு கூட்டம் இல்லைங்க. உண்மையா நேசிக்கிற ஒரு மனுஷன், உண்மையா ஆண்டவரை அன்பு வச்சுக்கிற மனுஷன், உண்மையா ஆண்டவரை தேடுற மனுஷன் சாப்பாட்டுக்காக போக மாட்டான். அவர் இந்த வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் செய்ய மாட்டாரா? இந்த வாழ்க்கை ஒரு மாற்றத்தை செய்ய மாட்டாரா? நான் ஒரு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறேன்னு இதுக்கு பதில் செய்ய மாட்டாரான்னு சொல்லி போற கூட்டங்க. நான் சிலவன் பேசுவேன், அப்படி நீங்க சாமான எடுக்க போறீங்க, பொதி வாங்க போறீங்க, பொருள் வாங்க போறீங்க, அது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது, நான் தப்புன்னு சொல்ல வரல. அதுவும் தேவை, இதுவும் தேவை. இது நம்முடைய சரீரத்துக்கு தேவை சாப்பாடு. அது பேசுற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கை சுகத்துக்கு, வாழ்க்கையில நம் நிம்மதிக்கு, விடுதலைக்கு. அதனாலதான் பெரிய இயேசு கிறிஸ்து